இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய இறை வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தாரும். நாங்கள் ஆவலோடு காத்திருக்கும் போது உம்முடைய இறை அருளால் எங்களுடைய இல்லமும் எங்களுடைய இதயமும் நிறையட்டும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கட்டும். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரமங்களை தொடர்ந்து வழி நடத்தும் போது உண்மையே நாங்கள் எங்களுடைய தந்தை தாயாக நினைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தூய ஆவியின் அருளை தாரும். எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கண்ணன் கருவிழி போல பாதுகாத்து வழி நடத்தும். ஆமென். அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 21 அதிகாரம் 42வது இறைவார்த்தை. இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. இந்த உலகத்தின் பார்வை வேறு, இவ்வுலக மக்களின் பார்வை வேறு, கடவுளின் பார்வை வேறு. மனிதர்கள் புறத்தை பார்க்கின்றார்கள், கடவுளோ அகத்தை பார்க்கின்றார். விலையுயர்ந்த ஆடையை உடுத்தி நகைகள் அணிந்தவரை நாம் மதித்து அவருக்குரியவற்றை மரியாதை அவருக்கு கொடுக்கின்றோம். ஆனால் பல வேளைகளில் அழுக்கு படிந்த கந்தலாடை கட்டிய ஏழை மக்களை நம்முடைய கண்கள் கண்டுகொள்வதில்லை. கண்ணிருந்தும் காண்பது இல்லை, காதிருந்தும் அவர்களுடைய அழுகுரல் கேட்பது இல்லை. கட்டுவோர் புறக்கணித்தல், வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கல், பொய், புரட்டு, வஞ்சகம், பொறாமை கொண்டு ஒதுக்கப்பட்ட கல் தான் இந்த கல். கடவுளின் பார்வையில் இந்த கல் மூலைக்கல் ஆயிற்று. கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என்று உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவர் வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து. கடவுளின் பார்வை வேறு, மனிதனின் பார்வை வேறு. எனவே இன்றைய நாளிலே கட்டுவோர் புறக்கணித்த கல்லாக நான் இருக்கின்றேனா? கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், அழ வேண்டாம். கடவுள் இந்த புறக்கணித்த கல்லை மூலைக்கல்லாக மாற்றுவார். இது சத்தியம், இது நடக்கும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.